ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இன்னைக்கு? Hallelujah. It's a great pleasure to come and preach in midst of you. உங்க மத்தியில வந்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதை நான் கனமாக எண்ணுகிறேன். Amen. As I told yesterday, just look at your neighbors and ask, are you happy? நான் நேற்று கேட்டது போலவே இன்றைக்கும் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேளுங்களேன். Just ask them, are you happy? சும்மா கேளுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. Amen. Church, this morning God is going to speak to you. சபையை இன்று காலையில கர்த்தர்களோடு கூட பேச போகிறார். Amen. As yesterday I said, when you ask, are you happy? Ask with a happy voice. நேத்து நான் சொன்னது போலவே நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களான்றத கொஞ்சம் சந்தோஷமா கேளுங்க. Amen. அவங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி கேளுங்க. Amen. Some people stare and ask. சில பேர் முறைச்சு பார்த்துட்டே சந்தோஷமா இருக்கிறியா அப்படின்னு சந்தோஷமா கேளுங்க. Amen. So today morning God is to do mighty things in our midst. நம்மளுடைய மத்தியில இன்றைக்கு ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். Amen. I believe this last service of this year, இந்த last வருடத்தின் Sunday of this year, இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறது. Amen. I don't know how you started, நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. but the end is going to be glorious in the name of முடிவோ Jesus. சம்பூர்ணமாக மகிமையாக இயேசுவின் நாமத்தில் இருக்கும். Amen. Look at your neighbors and say, end is going to be glorious. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, முடிவு மகிமையா இருக்கும். Amen. Glorious. Amen. மகிமையுள்ளதா இருக்கும்னு சொல்லுங்க. Amen. This end, God is going to use us, bless us, and make mighty things in our life. நம்மளுடைய நாட்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில இந்த கடைசி நாட்கள் ஆண்டவர் நம்மளை வல்லமையா பயன்படுத்தி மகிமையாய் அவருடைய கரத்துல எடுத்து மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். Yesterday I started talking about eagle. நேற்று நான் கழுகை குறித்து பேச ஆரம்பித்தேன். How many of you were there yesterday? நேற்று இரவு எத்தனை பேர் இருந்தீங்க? கரங்களை உயர்த்தி காண்பீங்களே. Okay, wow. Amen. You all know how eagle flaps the wings. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கழுகு எப்படி தன்னுடைய சிறகுகளை அடிக்கும் என்று. Amen. But this big eagle or this big bird, இந்த பெரிய கழுகோ இந்த பெரிய பறவையோ, amen, it every time rests on a small branch. அது எப்பொழுதுமே ஒரு சின்ன கிளையில அது போய் உட்காரும். Amen. Eagle's nest is built on a branch of a tree. கழுகினுடைய கூடு ஒரு பெரிய மரத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிளையில தான் அது கட்டும். Amen. Have you ever seen an eagle crying when the branch break? என்னைக்காச்சும் அது கூடு கட்டின கிளை உடைந்த பொழுது கழுகு உட்கார்ந்து அழுகிறத பார்த்திருக்கீங்களா? Amen. ஆமென். Have you ever seen? கழுகு உட்கார்ந்து நம்மள மாதிரி சில நேரத்துல ஓன்னு அழுது பார்த்திருக்கீங்களா? Amen. No, because eagle knows when the branch break, I will spread my wings. ஏன்னா கழுகுக்கு நல்லா தெரியும், நான் கட்டின கூடு கட்டின அந்த கிளை உடைந்தாலும் பரவாயில்லை, என் சிறகுகளாலே நான் பறப்பேன், கீழே விழமாட்டேன் என்று அது அறிந்திருக்கும். Amen. Today morning I prophetically say, இன்று காலையில தீர்க்க தரிசனமாய் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், 2024 what and all may break or not break, but you don't trust on the worldly things, trust on your wings what the Lord has given on your life. 2024 உங்க வாழ்க்கையில் எது உடைந்தது என்று ஒன்றை குறித்து கவலைப்படாதீர்கள். உங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்த உங்கள் சொந்த சிறகுகளை நம்பி அந்த சிறகை அடித்து உயரே பறக்க கற்றுக்கொள்ளுங்கள். Amen. ஆமென். I proudly say wherever I go, நான் பெருமையா சொல்லுவேன், எங்க போனாலும் சொல்லுவேன், I have a father, I have a mother, எனக்கு தகப்பன் இருக்கிறார், எனக்கென்று ஒரு தாய் இருக்கிறார், I have a church, I have all my people whom I believe, எனக்கென்று ஒரு சபை இருக்கிறது, நான் நம்புகிற விசுவாசிகள் எனக்கு இருக்கிறார்கள், I have my people whom I love, நான் நேசிக்கிற ஜனங்கள் எனக்கென்று இருக்கிறார்கள், I have monthly, I have many supports, எனக்கு அநேகர் உதவுகிறார்கள், தாங்குகிறார்கள். but this may come, this may go. இது வரும் போகும். Tomorrow my father say you don't come home back. நாளைக்கு எங்க அப்பா ஒரு வேளை சொல்லலாம், நாளைக்கு வீட்டுக்கு வந்துடாத. But I proudly say I don't trust on anybody. Whatever happens against my life, I purely know. Amen. I am not here believing on the world. I am here believing on the word of God, and I will fly in every season. எந்த சூழ்நிலையிலும் ஆவியில நிறைந்து பெருமையோடு நான் சொல்லுகிறேன், அவர்கள் அப்படி சொன்னாலும் நான் கவலைப்பட போவதில்லை. ஏனென்றால் நான் சார்ந்திருப்பது உலகத்தை அல்ல, உலக இரட்சகரை நான் சார்ந்திருக்கிறதினால் என் நாளிலும் கர்த்தரனை நடத்த வல்லவராய் இருக்கிறார். So today we are not going to, I'm not going to give a long sermon. ஒரு பெரிய செய்தியை நான் உங்கள் மத்தியிலே கொடுக்கல. Amen. This year the last Sunday we are going to end it as prophetically. தீர்க்க தரிசனமாக இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையை நாம் முடித்து கடந்து செல்ல போகிறோம். I'm just going to give a short prophetic sermon. ஒரு சின்ன தீர்க்க தரிசன வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Amen. The sermon which I loved in this whole year. இந்த முழு வருடத்திலே நான் பிரசங்கம் பண்ணினதிலே நான் விரும்பின ஒரு பிரசங்கம். Amen. The sermon which suits my life. என்னுடைய வாழ்க்கைக்கு பொருந்தின ஒரு கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்ல போகிறேன். Amen. I believe that is going to touch you also. அது உங்களையும் தொடும் என்பதை நான் விசுவாசிக்கின்றேன். 2 Samuel chapter 9. இரண்டாவது சாமுவேலின் புத்தகம் 9வது அதிகாரம். Amen. 2 Samuel chapter 9. 2 சாமுவேல் 9வது அதிகாரம். Amen. We see there from verse number 1 to 9.
முதலாவது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நாம் கவனிப்போமையாகில் we are going to read 9 verses நம்ம today. எல்லாரும் சேர்ந்து கரங்களிலே வேதத்தை சுமந்து இதை வாசிக்க போகிறோம். Amen. We are going to just proclaim it over our life. நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனங்களை அறிக்கை செய்து பிரகடனப்படுத்த போகிறோம். Amen. I believe when we speak the word, only things are moving. நான் விசுவாசிக்கின்றேன் உங்கள் வாய்களை திறந்து பேசும் பொழுதுதான் கர்த்தர் காரியத்தை நிறைவேற்றுவார். Amen. Can we all just read 2 Samuel chapter 9 from verse 1? எல்லாரும் 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்திற்கு நேரா நம்முடைய கவனத்தை திருப்பி முதல் 9 வசனங்களை வாசிக்க ஆரம்பிப்போமா? Yes. யோனத்தான் நிமித்தம் Ha. என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில், Yes. இன்னும் சத்தமா வாசிப்போம், இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். Yes. அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் Yes. பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, Yes. நீதானா சீபா என்று கேட்டான். Yes. அவன் அடியேன், நான் தான் என்றான். Yes. அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு, Yes. சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். Amen. அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு, Yes. சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் Yes. நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து Yes. உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். Yes. நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். Amen. 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 So surely I will restore everything what you lost. நீ இழந்த எல்லாவற்றையும் நிச்சயமாய் நான் உனக்கு திரும்பி கொடுப்பேன். Amen. Look at your neighbors and say, this last Sunday is a restoration Sunday. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து, நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இழந்தவற்றை திருப்பி கொள்ளுகிற ஞாயிற்றுக்கிழமை. Amen. Amen. Don't tell me what you lost 2025. You're going to tell me what you gained back in the name of Jesus. 2024 நீ எதை இழந்தாய் என்று எனக்கு சொல்லாதே, ஆனால் 2025 நீ எவைகளை பெற்றுக்கொண்டாய் என்று சொல்ல போகிறாய். Amen. Here we see a character called Mephibosheth. இந்த இடத்துல மேவிபோசேத் என்ற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். The introduction of Mephibosheth is so good. மேவிபோசேத்தினுடைய அறிமுகம் மிக நன்றாய் இருந்தது. Grandfather is a king. அவனுடைய தாத்தா ஒரு ராஜா. Father is a king. அவருடைய தகப்பனார் ஒரு ராஜா. This boy is a lame man. ஆனா இந்த மேவிபோசேத்தோ முடவனாய் இருக்கிறான். I mean, sometimes success brings what is the pressure. சில நேரத்துல ஜெயமும் வெற்றியும் சில அழுத்தங்களை நமக்கு கொடுக்கும். When people will tell, your father was a pastor, your grandfather was a great pastor, but look at you. சிலர் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, உன் தாத்தா எவ்வளவு பெரிய ஊழியக்காரர், உங்க அப்பா பாரு எவ்வளவு வல்லமையா ஊழியம் பண்றாரு, உன்னையும் தான் பாரு. Amen. But I look at every people who are in that kind of pressure and I say, you will do mighty things than your fathers did in this place. அப்படிப்பட்ட மன அழுத்தத்திற்குள்ளானவர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்கள் தாத்தா உங்கள் தகப்பனாரை காட்டிலும் இந்த இடத்துல நீ மகிமையான ஊழியத்தை செய்வாய். From every generation to generation the glory goes on growing. சந்ததிக்கு பின் சந்ததி, ஒவ்வொரு சந்ததியிலும் கர்த்தருடைய மகிமை அது வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். Amen. I prophetically say the next generation of this church, I say you will grow more higher in the name of Jesus. இந்த சபையினுடைய அடுத்த தலைமுறையினர் இன்னும் தீர்க்க தரிசனத்திலே கர்த்தருடைய காரியத்திலே வளருவீர்கள். Amen. Amen. Now there is I'm speaking in English, there is a translator in Tamil. இன்னைக்கு நான் இங்க ஆங்கிலத்துல பேசுறேன், எனக்கு மொழிபெயர்க்க ஒரு தமிழ் ஊழியர் இருக்கிறார். But prophetically I say, நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், there will be a generation where only English people, amen, where an English service, bilingual service will come up in this church in the name of Jesus. ஒரு காலத்துல சீக்கிரமாக ஆங்கிலத்திலே மாத்திரம் பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு ஆங்கில ஆராதனை கர்த்தர் சீக்கிரத்தில் துவங்க இருக்கிறார். An English service is going to start where people are going to come from many places and worship the Lord. அநேக தேசங்களிலிருந்து வந்த ஆங்கிலம் தெரிந்தவர்கள் மாத்திரமே கலந்து கொள்ள இருக்கிற ஆங்கில ஆராதனையை கர்த்தர் உங்களுக்கு என்று சீக்கிரத்தில் துவங்க இருக்கிறார். Amen. If you see about Mephibosheth is not born as lame.
மேவிபோசேத் பிறக்கும் பொழுது முடவனாய் பிறக்கவில்லை. I mean, he was born as normal child, a normal king's boy. ஒரு சாதாரண மனிதனாக, ஒரு ராஜ பரம்பரையில பிறந்த ஒரு மனிதனாக மேவிபோசேத் இருந்தான். But after his birth, அவனுடைய பிறப்பிற்கு பின்பு, I mean, its Bible says like this: after his birth, his father and grandfather was dead, were killed in a war because they lost the war. அவனுடைய பிறப்பிற்கு பின்பு அவர்கள் யுத்தத்திலே தோற்றது நிமித்தம் அவனுடைய தாத்தாவாகிய சவுலும் அப்பாவாகிய யோனத்தானும் கொல்லப்பட்டார்கள். Because they were killed because of the failure, they had to take this baby from one place to another place, and while carrying this baby fell down from a hand of a woman and half of the body became paralyzed. சவுலும் யோனத்தானும் யுத்தத்திலே தோற்று அவர்கள் மரித்தது நிமித்தம் இந்த பிள்ளையை உடனடியாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு போக வேண்டியதாக இருந்தது. அப்படி ஒரு வேலைக்காரி இந்த குழந்தையை தூக்கி செல்லும் பொழுது அவள் அந்த குழந்தையை கீழே தவறவிட்டது நிமித்தம் இந்த மேவிபோசேத் முடவனாய் மாறினான். He is not born as cripple. அவன் முடவனாய் பிறக்கவில்லை. He was fell down and he became cripple. அவனை கீழே தள்ளிவிட்டதினாலே அவன் முடவனாய் மாறினான். Now this crippled man is living in Lodebar. இந்த முடவனாகிய மேவிபோசேத் லோதேபாரிலே வளருகிறான். Lost every hope, lost every expectation. அவனுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இழந்தவனாய், நம்பிக்கை இழந்தவனாய் இருக்கிறான். But suddenly one day morning David says, bring me back that Mephibosheth. ஆனால் திடீரென்று ஒரு காலையிலே தாவீது சொல்லுகிறான், அந்த மேவிபோசேத்தை அழைத்து கொண்டு வா. I want to bless him from out of nowhere. அந்த இடத்துல எங்கும் இல்லாத இடத்திலிருந்து அவனை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். The first thing what David said is, அவன் சொன்ன முதல் காரியம் என்ன தெரியுமா? bring him out of Lodebar. லோதேபாரை விட்டு அவனை வெளியே கொண்டு வா. Well, what did he say? அவன் என்ன சொன்னான்? Bring him out of Lodebar. தாவீது சொன்ன காரியம் லோதேபாரை விட்டு அவனை வெளியே கொண்டு வா. Look at your neighbors and say, come out பக்கத்துல of, பார்த்து சொல்லுங்க, come out of Lodebar. லோதேபாரை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லுங்க. Come out of Lodebar. பக்கத்துல பார்த்து சத்தமா சொல்லுங்க, நீ இருக்கிற லோதேபாரை விட்டு வெளியே வான்னு சொல்லுங்க. I mean, because if you search in Google or if you search in anywhere, the only one meaning of Lodebar is nothing but dry place, a place of no pasture. ஏனென்றால் லோதேபார் என்ற இடத்திற்கு அர்த்தம் பசுமை இல்லாத வறண்ட பூமி. What is the meaning of Lodebar? லோதேபாருக்கு அர்த்தம் என்ன? No pasture. பசுமை இல்லாத காய்ந்த இடம், Dry land. காய்ந்த வறண்ட நிலம், Dry things. காய்ந்த சூழல். Because that is why David is telling, அதனால தான் தாவீது சொல்றான், first bring him out of that dry land. முதலாவதாக அந்த காஞ்சு போன வறண்ட சூழலை விட்டு அவனை வெளியே கொண்டு வா. Bring him to my promised land. என்னுடைய வாக்குத்தத்த பூமிக்கு அவனை கூட்டிட்டு வா. Psalms 23 says, சங்கீதம் 23 சொல்லுகிறது, David's promised land is green pastures. தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணின பூமி பசுமையான புல்வெளி. This 2025, before you entering, I give you a word. God is bringing you out of your dry situation in the name of Jesus. இந்த கடைசி நாட்கள்ல தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்ல விரும்புகிறார், ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அந்த கடினமான வறண்ட சூழலை விட்டு வெளியே கொண்டு வர நினைக்கிறார். Amen. I don't know what dry situations you are going you, but prophetically I say, come out of your Lodebar in the name of Jesus. நீங்கள் எப்படிப்பட்ட காய்ந்த சூழ்நிலையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க எனக்கு தெரியாது. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உங்க லோதேபாரை விட்டு வெளியே வாங்க. Amen. When I was just praying, நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். Amen, the Spirit of the Lord just showed me one name. எனக்கு ஒரு பெயரை பரிசுத்த ஆவியானவர் காண்பித்தார். There are many people, if I start prophesying you don't end, but Johnson, anybody here connected to this name, just stand up. ஜான்சன் என்ற பெயரை உடைய யாராச்சும் இருக்கிறீங்களா? எழும்பி நில்லுங்கள் பார்க்கலாம். Amen. Just raise your hands. I would like to pray for you. நீங்க கரங்களை உயர்த்துங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். Amen. Johnson. ஜான்சன். Okay. Amen. When I see Johnson, you stand up. Where you are, stand up. நான் ஜான்சன் என்ற பெயரை பார்க்கும் பொழுது, Amen. Pastor Johnson's family is here. ஜான்சனுடைய ஃபேமிலி இங்க இருக்கிறீங்களா? Okay. Amen. When I see this name Johnson, நான் ஜான்சன் என்ற பெயரை பார்க்கும் பொழுது, Amen, the Lord say, come, can you just come forward? முன்னாடி வர முடியுமா? ஃபேமிலியை வாங்க. Can you just come forward? You're going to pray for this family. இந்த குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். Amen. When I just praying, நான் ஜெபிக்கிறேன். Amen, the Lord says, anybody there in the church, Christy? சபையில கிறிஸ்டி என்ற பெயருடைய யாராச்சும் இருக்கிறீங்களா? Anybody here Christy? கிறிஸ்டினி யாராச்சும் இருக்கிறீங்களா? Okay. Amen, just come forward. I'd like to pray for you. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். The Spirit of the Lord says, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், Amen, I proclaim and I command, come out of your dry season. இயேசுவின் நாமத்தில் நான் பிரகடனப்படுத்தி கட்டளையாக சொல்லுகிறேன், உங்களுடைய வறண்ட சூழ்நிலை விட்டு வெளியே வாங்க. Amen, the Lord says, God is bringing you out of every dry season in எல்லா your life. காய்ந்த காலங்களை விட்டு உங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். Amen, I don't know how many seasons you were in Lodebar, but the Lord says, get ready. I am bringing you out of Lodebar.
Lodebar in the name of Jesus. எத்தனை காலங்கள் நீங்கள் லோதேபாரிலே தங்கியிருந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது, ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இப்பொழுதே உங்கள் லோதேபாரை விட்டு வெளியே வாங்க. Amen. The Spirit of the Lord says, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், last 16 years, கடந்த 16 ஆண்டுகள், what and all journeys you have started, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில துவங்கின சில துவக்கங்கள், some great miracles are coming into your house. உங்க வீட்டுல ஒரு பெரிய அற்புதம் நடக்க இருக்கிறது. The Spirit of the Lord says, some great miracles. ஆவியானவர் சொல்லுகிறார், சில மகிமையான அற்புதங்கள். What no man has seen, no man has heard. The Lord says, this is my season where I am moving powerfully in your life. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் மனிதன் கேள்விப்பட்டிராத, மனிதன் காணாத ஒரு அற்புதத்தை உங்க குடும்பத்தில் உங்க வாழ்க்கையில நான் செய்ய இருக்கிறேன். Amen. The Spirit of the Lord says, get ready. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், you are going to see the move of the Lord in your life. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செயல்படுகிறதை நீங்க பார்க்க போறீங்க. Get ready. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. When I see this Christy, name Christy, amen, can you come forward? Okay. Any Christy which is connected to Johnson? ஜான்சனோடு இணைக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்டி. Who is Johnson? Husband is Johnson. ஹஸ்பண்ட் பேர் ஜான்சன். Amen. When that's what I see, Christy and Johnson. அதுதான் நான் ஆவியில பார்த்தேன், கிறிஸ்டி and Johnson. And the Lord says, when I was praying for Johnson, நான் ஜான்சனுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். Amen. The Spirit of the Lord says, பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், don't worry, I will never break things what I have built. நான் கட்டினதை நானே இடிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். Amen. The Spirit of the Lord says, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், Amen. And I'm just praying for this word Johnson. நான் அந்த ஜான்சன் என்ற பெயருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். Amen. I see this spelling. இந்த ஸ்பெல்லிங்கை பார்க்கிறேன். Amen. P A A C C K K Y Y A A R A J. What is this? பாக்கியராஜ். What is this? உங்க ஹஸ்பண்ட் பேர் ஜான்சன் பாக்கியராஜ். கரங்களை நல்லா தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். Amen. The Spirit of the Lord says, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், God knows everything. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். Christy Johnson Bhakiraj, and the Lord says, கிறிஸ்டி ஜான்சன் பாக்கியராஜ் எல்லாவற்றையும் ஆண்டவர் the நன்றாக Lord says, I am ready to move in your life. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில நான் செயல்பட I am விரும்புகிறேன். ready to do mighty things in your life. உங்க வாழ்க்கையில நான் மகத்துவமான காரியத்தை செய்ய As விரும்புகிறேன். Joshua said, யோசுவா சொன்னது போல, I and my household will serve the Lord. என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். Everything which is trying to break your house, everything which is trying to break things in your life, உங்க வாழ்க்கையில எவைகளெல்லாம் உங்கள் குடும்பத்தை இடிக்க வேண்டும் என்று the Spirit of the Lord says, today morning I command a restoration in the name of Jesus. இன்றைக்கு காலையில இயேசுவின் நாமத்தில் நீங்கள் அவைகளை திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொல்லுகிறேன். Amen. The Lord says, last 9 years, 2014, கடந்த 9 ஆண்டுகள் 2014 the இருந்து Lord says 2014, the year where some journey started in your life. 2014 ஆண்டு சில காரியம் உங்க வாழ்க்கையில துவங்கினது. Amen. The Spirit of the Lord, last 10 years, what you have been praying. நீங்க 10 ஆண்டுகள் என்னெல்லாம் ஜெபித்துட்டு But இருக்கீங்களோ, the Lord says 2025, ஆண்டவர் சொல்லுகிற 2025, get ready, you are coming out of your Lodebar. ஆயத்தமா இருங்க, ஆண்டவர் உங்களை லோதேபாரை விட்டு வெளியே கொண்டு You are வருகிறார். coming out of your dry season, உங்களுடைய காய்ந்த நிலையை விட்டு ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு and you are வருகிறார். going to tell, God has prepared me a promised land in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்த பூமி ஆயத்தம் பண்ணிருக்கேன் என்று In சொல்லுவீங்க. the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் The Spirit of the Lord says, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், before June, June there is something different in your life. உங்க வாழ்க்கையில 2025 ஜூனுக்கு முன்பாக, Before June, ஜூனுக்கு முன்பாக get ready to see a big rain in your life. உங்க வாழ்க்கையில ஒரு பெருமழையை காண ஆயத்தமா இருங்க. Lord bless her in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். May God bless you. You can have your seat. Amen. யெகோவா சேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். சொல்வீங்களா? யெகோவா சேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. சொல்லுங்க, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டு சொல்லுமா, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. Mephibosheth, his bone is crumpled, மேவிபோசேத்துடைய எலும்புகள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது. but he's coming out.
ஆனா அவன் வெளியே வரான். 2024, whatever enemy tried to destroy, I don't know, but you are coming out of your dry land. 2024 எதெல்லாம் உங்களை அழிக்க நினைச்சது எனக்கு தெரியாது, ஆனால் இந்த நாள்ல நீங்க அவைகளை விட்டு வெளியே வரீங்க. Amen. Look at your enemies and say, உங்க எதிரிகள் பிசாசை பார்த்து சொல்லுங்க. Look at your sickness and say, உங்க வியாதியை பார்த்து சொல்லுங்க. Look at your financial crisis and say, பொருளாதார வீழ்ச்சியை பார்த்து சொல்லுங்க. You may have tried me to break me down, but my God is preparing a promised land for me. நீ என்னை கீழே விழ தள்ள வேண்டும் என்று நினைத்தால், ஆனா ஆண்டவரோ என்னை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து என்னை வாக்குத்தத்த பூமிக்கு அனுப்ப நினைக்கிறார். I don't care who is coming with me, but I am going out of this Lodebar. என்னோட யார் வர்றாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் இந்த லோதேபாரை விட்டு நான் வெளியே வருகிறேன். I proclaim in ministry, get ready, God is bringing you out of your dry season in your ministry. உங்கள் ஊழியத்தை குறித்து நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். சில காய்ந்த சூழ்நிலை விட்டு உங்களை வெளியே கொண்டு வருகிறார். Amen. Amen. This man, father is king, grandfather is king. இந்த மேவிபோசத்துடைய தாத்தா சவுல் ராஜா, அப்பா யோனத்தான் ஒரு ராஜா. Amen. But this man is a lame man. ஆனா இவனோ ஒரு முடவனாய் இருக்கிறான். Amen. A lame man. ஒரு முடவன். But still he has a king of a blood. ஆனா ஒரு ராஜ பரம்பரையின் ரத்தம் அவன் சரீரத்திலே ஓடுகிறது. I may be broken, I may be lame. நான் உடைக்கப்பட்டிருக்கலாம், நான் முடவனாய் இருக்கலாம். But still I carry the same Jesus in my life. ஆனா என் வாழ்க்கையில இன்னும் இயேசுவை நான் சுமக்கிறவனாய் இருக்கிறேன். Today morning I may not prophesy to everybody. இன்னைக்கு காலையில நான் ஒருவேளை எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லாமல் இருக்கலாம். But this word is more than enough. ஆனா நான் சொல்ல இருக்கிற இந்த ஒரு வார்த்தை எல்லாவற்றிற்கும் மேலானது. 2025 I don't know what, 2024 I don't know what is broken in your life. 2024 உங்க வாழ்க்கையில எது உடைக்கப்பட்டுச்சோ கவலைப்படாதீங்க. Don't worry, broken it may be, but get out of your Lodebar. உடைஞ்சாலும் பரவாயில்லை, இப்பொழுது நீங்கள் சூழ்ந்திருக்கிற லோதேபாரை விட்டு வெளியே வாங்க. Because God has prepared a green pasture for you. ஏனென்றால் உங்களுக்கு என்று பசுமையான புல்வெளியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். Amen. 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 I don't want to preach. I have a big preaching, but let's cut it short. எனக்கு மிகப்பெரிய செய்தி இருக்கு, ஆனாலும் நான் சுருக்கமாய் பிரசங்கிக்க விரும்புகிறேன். Small thing what I would like to say is, நான் சொல்ல விரும்புகிற ஒரு சிறிய காரியம். Amen. This Mephibosheth is coming to David. இந்த மேவிபோசேத் தாவீதினிடத்துல வர்றான். I mean, he's a king generation. அவன் ராஜ பரம்பரை, but looking like a slave. ஆனா ஒரு அடிமையை போல காணப்படுறான். I mean, king and slave. ஒரு ராஜா ஒரு அடிமை. No connection. ஒரு இணைப்பு இல்ல. Shepherd and king. மேய்ப்பனும் ராஜாவும். No connection. ஒரு இணைப்பும் இல்ல. Slave and leader. அடிமையும் தலைவனும். No connection. ஒரு இணைப்பும் இல்ல. Fisherman and apostle. மீனவன் அப்போஸ்தலன். No connection. ஒரு சம்பந்தம் இல்ல. My Bible can make some no connection into the best connection of this whole history. என்னுடைய பரிசுத்த வேதாகமம் பரிசுத்த ஆவியானவர் சம்பந்தமே இல்லாத ஒன்றை உங்க வாழ்க்கையில சம்பந்தப்படுத்தி உங்களை உயர்த்த வல்லவர். Amen. Amen. I believe when I started my ministry when I was 8th grade. நான் 8வது படிக்கும் பொழுது என்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தேன். Amen. Many people said no connection. எல்லாரும் சொன்னாங்க வாய்ப்பே இல்ல. Amen. Now you stopped your studies at 8th, you will never grow. நீ 8வதோட உன் படிப்பை முடிச்சிட்ட, நீ நிச்சயமா வளர மாட்ட. Amen. Only I say I stopped till 8th. நான் உண்மையிலே சொல்றேன், 8வது வரைக்கும் படிச்சு முடிச்சேன்னு தான் சொல்ல முடியும். Amen. But after that I did homeschooling. அதுக்கு அப்புறம் நான் வந்து கரஸ்பாண்டன்ட்ல எங்க வீட்ல படிச்சேன். I finished 10th. I finished 12th. 12வது முடிச்சேன். CTH, DTH in London. CTH, DTH வேதாகம பள்ளிக்கு லண்டன்ல படிச்சேன். I say if I was going to normal school also I could not study this much. even நான் சாதாரணமா உங்களை போல அனுதினமும் பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தா கூட இவ்வளவு படிச்சிருக்க முடியாது. Now I'm studying BTH at the age of 19 years old. இந்த 19 வயதில Bachelor of Theology நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். when I'm going to turn 21 I'm going to study degree. நான் 21 வயதாகும் பொழுது இன்னும் ஒரு டிகிரியை நான் நிச்சயமா படிப்பேன். In one way I may be broken, but in another way God has built me up. ஒரு விதத்துல என்ன உடைச்சார், ஆனா இன்னொரு விதத்துல கர்த்தர் என்னை கட்டி எழுப்ப ஆரம்பித்தார். There is a season of breaking, there is a season of building. ஆண்டவர் உங்களை உடைக்கிற ஒரு காலம் இருந்தால் நிச்சயமா அவர் கட்டுகிற ஒரு காலம் உண்டு. I love the way David said. தாவீது சொன்ன ஒரு வார்த்தையை நான் மிகவும் விரும்புகிறேன். David looked at Mephibosheth and said, மேவிபோசேத்தை பார்த்து தாவீது சொல்றான், I will give you all the land. எல்லா நிலத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். I mean, he could have stopped with that blessing. அதோட நிப்பாட்டி இருக்கலாமே. But after the land what did he say? நிலத்திற்கு பின்பு என்ன சொல்றா? Every day morning, எல்லா நாளும் காலை, I mean, you will have food at my table. என்னுடைய மேஜையில என்னுடைய பந்தியில நீ உட்கார்ந்து சாப்பிடுவே. Land is blessing. நிலம் என்பது ஆசீர்வாதம். But food is provision. ஆனா சாப்பாடோ கர்த்தரிடத்திலிருந்து வருகிற நன்மை. Amen. Land is blessing.
நிலம் என்பது ஆசீர்வாதம். Food is provision. ஆனா கர்த்தர் கொடுக்கிற ஆகாரமோ அவர் கரத்திலிருந்து பெறுகிறது. This many years you had blessing. இவ்வளவு வருஷம் நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றீங்க. We can't tell no year God has not blessed me. Every year God blesses. ஒரு வருஷம் கூட என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கலன்னு உங்களால சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். But 2025 prophetically I say. ஆனால் 2025 நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். Your bless it won't end with only blessing. ஆசீர்வாதத்தோட மாத்திரம் நிப்பாட்ட முடியாது. God is selling blessing and provision in the name of Jesus. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பேன், அனுதினமும் உங்களை போஷிக்கத்தக்க என்னுடைய கரத்திலிருந்தும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். The Spirit of the Lord says prophetically for the church. இந்த சபைக்கு தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார், If I have given land, நான் நிலத்தை கொடுத்திருப்பேனே, I know to prepare a table on that land. அந்த நிலத்திலே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த எனக்கு தெரியும். 2025 church, get ready. In this land God is preparing a table for you in front of your enemies. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக 2025 ஒரு பந்தியை உங்களுக்கு ஆயத்தப்படுத்த கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். Amen. ஆமென். Every time the way we praise, Lord, take away the enemy. நாம் எப்பவுமே எப்படி நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என் பிசாசை இப்பவே நிர்மூலமாக்கிருங்க. Amen. But God says that is not my way. ஆனா ஆண்டவர் சொல்றார், அது என்னுடைய வழி அல்ல. Psalms 23 says, சங்கீதம் 23 சொல்கிறது, in front of your enemies. என் சத்துருக்களுக்கு முன்பாக, In front of your enemies. என் சத்துருக்களுக்கு முன்பாக. You may ask, why God are you keeping these enemies close? நீங்க ஒருவேளை ஆண்டவர்ட்ட கேட்கலாம், ஏன் ஆண்டவரே என்னுடைய எதிரிகள், என் சத்துருக்கள், என் பிரச்சனைகள் எப்பொழுதும் என்னை சுற்றி இருக்கிறார்களே? God says, let them be close. ஆண்டவர் சொல்றார், அவன் உங்களை சுற்றி இருக்கட்டும். They should see the favor of the Lord in front of their life in you. உங்களை வெறுத்த அவர்கள் கண்களிலேயே ஆண்டவர் உனக்கு செய்த நன்மை அவர்கள் பார்க்கும்படியே நான் I will prepare a table in front of your enemies. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்துவேன். Where they said you won't grow, I will keep a crown on your head. யார் எந்த இடத்துல நீ வளர மாட்டேன்னு சொன்னாங்களோ அவர்களுக்கு முன்பாக உன் தலையிலே நான் என் கிரீடத்தை வைப்பேன். Amen. Land is blessing. நிலம் ஆசீர்வாதம், but food is provision. ஆனா சாப்பாடு கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்துகிற தினமும் கொடுக்கிற காரியம். Because David know, ஏன்னா தாவீதுக்கு தெரியும், this man cannot sow, இந்த மனுஷனால விதைக்க முடியாது, this man cannot work, மேவி போசேத்துனால வேலை செய்ய முடியாது, he is a crippled man. மேவி போசேத் ஒரு முடவன். So that is what he said. அதேதான் அவன் சொல்லுகிறான், whether you work, whether you not work, மேவி போசேத்தே நீ வேலை செய்யறியோ வேலை செய்யலையோ, whether you pray, whether you not pray, நீ ஜெபிக்கிறியோ ஜெபிக்கலையோ, don't worry about the food. நீ சாப்பாட குறித்து கவலைப்படாத, food is always ready. மேவி போசேத்தே உனக்கு அனுதினமும் ஆகாரம் எப்பொழுதும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும். 2025 I say, 2025 நான் சொல்லுகிறேன், every missionary families who are hearing me, இங்க இருக்கிற என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மிஷனரி குடும்பமே, every pastor family who are hearing me, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பமே, 2025 I prophetically see nothing will be short in your house. I proclaim as Bethlehem, the house of bread, in the name of Jesus. பெத்லகேம் என்ற அற்பத்தின் வீடு என்ற வார்த்தையை சொல்லி இனி வருகிற நாட்களில் ஒன்றும் உங்களுக்கு குறைவுபடாது என்று தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். Amen. Amen. But the one best thing what I loved out of that scriptures, இந்த வேத பகுதியிலிருந்து நான் நேசிக்கிற ஒரு நல்ல காரியம். Amen, another 20 minutes I'm going to preach and I'm going to pray for you. 20 நிமிஷம் நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு ஜெபிப்போம். Amen. I have read these scriptures many times. இந்த வேத பகுதியை நான் அநேக முறை வாசித்திருக்கிறேன். Amen. You all have read. நீங்க எல்லாரும் வாசிச்சிருப்பீங்க. But that day when I was reading, ஆனா அன்றைக்கு ஒரு நாள் நான் வாசித்த பொழுது, and I was sitting on a table. நான் ஒரு மேஜையில உட்கார்ந்திருந்தேன். And I was sitting on a table and I was reading one by one. நான் மேஜையில உட்கார்ந்து வாசித்துக் கொண்டே இருந்தேன். Amen. And suddenly the scripture went into my mind. திடீரென்று இந்த வேத பகுதி எனக்குள்ள சென்றது. Amen. Can somebody come up? Can somebody come up? Amen. We are going to. Yes. Amen. Just think this is Mephibosheth. இவர்தான் மேவி போசேத்னு நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. Just think. கற்பனை பண்ணிக்கோங்க. Amen. Mephibosheth, what is Mephibosheth? He is a crippled man. மேவி போசேத் யாரு? அவன் நடக்க முடியாத ஒரு முடவன். He is a crippled man. அவன் நடக்க முடியாத ஒரு முடவன். So when a crippled man stands, ஒரு முடவன் நிற்கும் பொழுது you can identify he is a crippled man. அவனை பார்த்தாலே தெரியும் அவன் யாரு? ஒரு முடவன். Amen. My dad used to say, எங்க அப்பா அடிக்கடி சொல்வார், when Mephibosheth walk, மேவி போசேத் நடக்கும் பொழுது from 200 meters only people will tell Mephibosheth is coming, because 200 மீட்டர் தாண்டியே ஜனங்கள் சொல்லிருவாங்களா மேவி போசேத் வரான். because his stick was making sound. ஏனா அவன் வைத்திருந்த அந்த ஊன்றுகோல் அந்த சத்தத்தை பிறப்பிக்கும். From far only people will tell, oh, that boy is coming. ஏனா அவன் நொண்டி நடக்கும் பொழுது அந்த கட்டைய தட்டுகிற சத்தம் தூரத்திலேயே கேட்றுமா. Today morning when I was just praying, இன்றைக்கு காலையில நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். I mean the Spirit of the Lord just said few words. சில வார்த்தைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். I mean one of the names of that word is, அந்த வார்த்தையில இருக்கிற ஒரு பெயர், I mean this is this name I was
But the Lord says, Asir, A-S-S-I-R, Asir. ASSIR ஆசீர். Can you guys just come forward? முன்னாடி வரீங்களா? I mean, your family is here. உங்க குடும்பம் இருக்கிறாங்களா? I mean, everybody in his family. அவர் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் முன்னாடி வாங்க. I mean, just 1 minute, brother. You can sit 1 minute. I mean, when I'm just praying for this name. இந்த பேருக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். I mean, the Spirit of the Lord says, பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், Jacob waited for 21 years. யாக்கோபு 21 ஆண்டுகள் காத்திருந்தான். Asir, ஆசேர், Jacob. ஜேக்கப். I mean, that is what I see. Asir, Jacob. அதுதான் உங்க பேரா, ஆசேர் ஜேக்கப். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். I mean, the Spirit of the Lord says, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், your waiting season is over. நீங்கள் காத்திருக்கிற காலம் முடிகிறது. I mean, in this house, இந்த வீட்டில I mean, the Spirit of the Lord says, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், a celebration is coming. ஒரு கொண்டாட்டம் உங்க வீட்டுக்கு வருகிறது. A celebration is coming. ஒரு கொண்டாட்டம் உங்க வீட்டுக்கு வருகிறது. What plans of the enemies are not letting you get blessed. நீங்க ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு எதெல்லாம் பிசாசு தடுக்கிறானோ, The Spirit of the Lord says, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், no, today morning I'm going to prepare a table in front of your house. உங்க வீட்டிற்கு உங்க சொந்தங்களுக்கு முன்பாக உங்களுக்கென்று ஒரு பந்தியை நான் I will ஆயத்தப்படுத்துகிறேன். prepare a table for you. உங்களுக்கென்று ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன். Where enemy tried to break your life, I will build you back. எந்த இடத்துல பிசாசு உங்க இடிக்க நினைச்சானோ அதே இடத்துல நான் மீண்டும் உங்களை கட்டுவேன். I am not a breaker, I am a builder. நான் இடிக்கிறவர் அல்ல, கட்டி I எழுப்புகிறவர். am Jehovah Osenu, I am a builder. நான் யெகோவா ஓசேனு, நான் மீண்டும் கட்டுகிறவர். Amen. ஆராமா ஷாண்டலா Your brothers? ரே பிரட்டா கலலா ஷாக்கா. I mean, the Spirit of the Lord says, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், for the brothers, நீங்க சகோதரர்கள் 2025 2025 celebrations. கொண்டாட்டங்கள். I mean, Pastor, the Spirit of the Lord says, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், my God build, no man will break. என் தேவன் கட்டினதை ஒரு மனிதனும் இடிக்க முடியாது. I mean, as yesterday I said, நேத்து நான் சொன்னது போல there was a marriage in Canaan, கானான்ல ஒரு திருமணம் நடந்தது. and Jesus came at the third day. ஆண்டவராகிய இயேசு மூன்றாவது நாள் வந்தார். I thought Jesus is late. நான் நினைச்சேன் இயேசு லேட்டா வந்துட்டாரே. I mean, no, Jesus was perfect. இல்ல, மூன்றாவது நாள் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா பெர்ஃபெக்ட் ஆண்டவர் வந்தார். Asher, the Lord says, he is perfect. ஆசீர் ஜேக்கப் ஆண்டவர் சொல்றாரு, தாமதிக்கல, அவர் நேர்த்தியான தேவன். 2025, 2025 he is entering into your house, உங்க வீட்டுக்குள்ள அவர் தனது காலை எடுத்து வைக்கிறார். entering into your festival. உங்களுடைய பண்டிகைகள் ஆண்டவர் கால் எடுத்து வைக்கிறார். LMAG Church, get ready. In this family, you are going to, through this family, God will prepare a table in the church. என் அன்பு சபையே, இந்த குடும்பத்துல இவர்களுக்கென்று கர்த்தர் ஆயத்தம் பண்ணின ஒரு பந்தியாகிய பண்டிகை நீங்கள் ஆசரிக்க போகிறீர்கள். Everybody who looked and asked questions against this house will tell, look at them, it came late but it came in a big way. யாரெல்லாம் இந்த குடும்பத்தை பார்த்து நடக்காதுன்னு சொன்னாங்களோ அவர்கள் சொல்ல போகிறார்கள், தாமதம் ஆச்சே தவிர இது சரியா நடக்காம இல்ல, அற்புதமாய் கர்த்தர் நடத்தினார் என்று சொல்லுவார்கள். A year of miracles in the name of Jesus. அற்புதங்களின் ஆண்டாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். God has great plan upon you. உங்க மேல பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். Get ready. ஆயத்தமா இருங்க. First you, முதல்ல நீங்க, second you, அடுத்து நீங்க, one by one. ஒன்றுக்கு பின்பாக ஒன்றாய். 2 tables God has already put. 2 மேஜைகளை ஆண்டவர் ஏற்கனவே போட்டார். Sit on the table. அந்த மேஜையில உட்காருங்க. Get into the celebration. அந்த கொண்டாட்டத்திற்குள்ள கடந்து செல்லுங்க. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். You can have your seat. நீங்க போய் உட்கார்ந்து I கொள்ளலாம். was just praying. நான் ஜெபிக்கிறேன். When the Spirit of the Lord says, the pastor who is sitting behind, நேப்ரோ ஷாட்டாலா ரமாக். பாஸ்டர் அங்கிள். Uncle, I'll just like to give a small word for you. அங்கிள், உங்களுக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். When the Spirit of the Lord said, பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். when pastor said, uncle is Kuwait, uncle does things in Kuwait. பாஸ்டர் சொன்னாங்க, அங்கிள் குவைத் தேசத்துல பெரிய பெரிய காரியங்களை செய்தார். But when I'm just praying for you, uncle, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அங்கிள். I see this connection, Sri Lanka. நான் ஸ்ரீலங்கா என்ற தேசத்தை பார்க்கிறேன். Anything connected to Sri Lanka? Yes, just before the sermon he told that he is in Sri Lanka now. Sri Lanka now. ஆமென். இப்போ ஸ்ரீலங்கால இருக்கிறார். என்னிடத்துல சொன்னார், கர்த்தர் வெளிப்படுத்தினார். The Spirit of the Lord says, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், get ready. ஆயத்தமா இருங்க. A dry place is coming out. நீங்க இருக்கிற அந்த காய்ந்த சூழ்நிலை மாறுகிறது. I mean, God has take you there to bring a revival upon that place. அந்த இடத்துல ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்காகவே உங்களை அந்த தேசத்திற்கு அனுப்பி இருக்கிறார். I mean, the Spirit of the Lord says, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், my God is a God of generations. என் தேவன் தலைமுறைகளின் தேவன். Generations. தலைமுறைகளின் தேவன். 2025, 2025 I see you standing with your generations and telling, my God. I mean, I see you, the mic, the anointing, the baton passing on from one to one,
one to one. I'm going to bring out beautiful Johns out of your house. நீங்க 2025 உங்க தலைமுறைகளோடு நின்று உங்க கரத்துல ஆண்டவர் கொடுத்த அந்த பொக்கிஷத்தை, அந்த தீபத்தை உங்க தலைமுறைக்கு கொடுத்து, உங்க தலைமுறைக்கு கொடுத்து அநேக யோவான் ஸ்நானகன் எழும்புகிறதை நான் பார்க்கிறேன். The Lord says the baton is passing on. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கையில இருக்கிற உங்க கையில ஆண்டவர் கொடுத்ததை நீங்க இன்னொருக்கு கொடுக்கிறீங்க. Amen. The Spirit of the Lord says, get ready. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆயத்தப்படுங்க. Amen. Unexpectedly you are not here. நீங்க எதிர்பாராத விதத்துல இங்க இல்ல, தற்செயலா இங்க இல்ல. Last 36 years. கடந்த 36 ஆண்டுகள் What and all you have been started. நீங்க என்னெல்லாம் ஊழியம் செய்தீர்களோ, Get ready. ஆயத்தமா இருங்க. Table is ready in the name of Jesus. இந்த வயதிலும் உங்களுக்கு கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். Amen. The Lord says the revival is like John. ஆண்டவர் சொல்றார், இந்த எழுப்புதல் யோவான் மூலமாய் வந்து எழுப்புதலை போல இருக்கும். It is coming in your place. அது நீங்க இருக்கிற இடத்துல வருகிறது. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. Thank you so much. Thank you so much. Amen. The verse says that வேதம் சொல்லுகிறது, Mephibosheth is a lame man. மேவிபோசேத் ஒரு முடவன். Amen. Amen. Let's pick Ben. Amen. Ben, come forward. Amen. Amen. Let's pick Ben. Amen. See. Amen. Just think now. Ben is a crippled man. இப்போ இப்படி நம்ம நினைச்சுக்கலாம், பென்னு தான் இப்போ ஒரு முடவனா இருக்கான். Amen. Just think I'm telling. Amen. நான் ஒரு கற்பனைக்காக தான் சொல்றேன். Amen. Then after the service, don't tell anything to. Amen. ஆமா, அதுக்கு அப்புறம் சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுவும் சொல்லிராதீங்க. Amen. So Ben is a crippled man. இப்போ பென் வந்து நடக்க முடியாத ஒரு முடவன் Amen. வெச்சுக்கோங்க. How does a crippled man walk? எப்படி ஒரு முடவன் நடப்பான்? Amen. Crippled man walks not that good. முடவன் அவ்வளவு அழகா நேர்த்தியா நடக்க மாட்டான். Amen. I think Ben is a shy guy, so let Pastor Elvin will show how crippled man will walk. ஆமென். பென் வந்து கொஞ்சம் வெட்கப்படுறாரு. அதனால பாஸ்டர் எல்வின் வந்து ஒரு முடவன் எப்படி நடப்பான்னு நடந்து காமிப்பார். How will the pastor? Amen. அவங்கனால நேரா நடக்க முடியாது. Amen, தாங்கி yes. தாங்கி நொண்டி தான் நடப்பாங்க. Amen. When he walks, you will tell him he's a crippled man. அவன் நடக்கிறத பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிரும் இவன் ஒரு முடவன் என்று. Amen. When he stands, you will tell him he's a crippled man. அவன் நிற்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் கோணிட்டு நிக்கிறதுனால அவன் ஒரு முடவன் என்று. But when he goes and sit on the table, இந்த கீபோர்டு தான் ஒரு டேபிள்னு வெச்சுக்கோங்களேன். அந்த மேஜைக்கு பின்பாக அந்த முடவனாகிய மேவிபோசேத் போய் உட்கார்ந்த உடனே, can somebody say now he's a crippled man? அவன் உட்கார்ந்த பிறகு யாராச்சும் சொல்ல முடியுமா இவன் ஒரு முடவன் என்று? Can somebody say? யாராச்சும் சொல்ல முடியுமா? When he stands, people will tell. அவன் நிற்கும் பொழுது ஜனங்களால சொல்ல முடியும். But when he sits in the table, ஆனா அவன் மேஜையில உட்காரும் பொழுது, Amen. Can anybody identify he's a crippled man? யாராச்சும் அவன் முடவன் என்று அறிந்து கொள்ள முடியுமா? சத்தமா சொல்லுங்களேன். Why? முடியாதுன்னு சொல்லுங்க. Why? ஏன்? Table will cover everything down. அவனுக்கு முன்பாக இருக்கிற மேஜை அவனுடைய குறைபாட்டை மறைத்துவிடும். 2025, this is going to happen in your life. 2025 இதே உங்க வாழ்க்கையில நடக்கும். Every iniquities, எல்லா இயலாமைகள், every crimpleness, எல்லா முடக்குவாதங்கள், God will prepare a table in front of your life. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒரு பந்தியை ஏற்படுத்துவார். And when you sit on the table which God prepares, உங்களுக்கு என்று ஆண்டவர் ஆயத்தம் பண்ண அந்த மேஜையாகிய பந்தியில உட்காரும் பொழுது, no man will look at you and say you're a crippled man. People will tell he is a king's son, he is a king. யார் உங்களை பார்த்து இவன் முடவன் என்று சொல்ல மாட்டார்கள். அவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இவன் ராஜ பந்தியில உட்கார்ந்து இருக்கிறதுனால இவன் ஒரு ராஜாவா இருக்கவும், இவன் ஒரு ராஜ பரம்பரையை சேர்ந்தவன் என்று சொல்லுவார்கள். When I'm just praying, the Spirit of the Lord is just telling me, நான் ஜெபிக்கிறேன், ஆவியில பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒன்றை சொல்லுகிறார். Absalom. அப்ஷாலோம். Anybody here with that connected to that name? அப்சலோம். Anybody here? Just raise your hands. I'm not going to do anything. கையை உயர்த்துங்க, நான் எதுவும் சொல்ல விரும்பல. Amen. Just raise your hands. I would like to pray for you. கையை உயர்த்துங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். Amen. Second name which I saw is நான் பார்த்த இரண்டாவது பெயர் Shweta. ஸ்வேதா. These two names, anybody here connected to this name? இந்த Okay. பெயர் தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்கீங்களா? அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஸ்வேதா, Sister Shweta, come forward. Okay. அப்சலோம். Anybody here? Absalom? Sister Shweta's family is here. ஸ்வேதா சகோதரியுடைய குடும்பம் இங்க இருக்கீங்களா? Family, if you can come. Amen. The Spirit of the Lord says, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், I'm doing mighty things in your life. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்கிறார். Amen. The Spirit of the Lord says, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், don't worry. Don't worry. கவலைப்படாதீங்க. Amen. The Lord says to this house, இந்த வீட்டை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார்,
And where enemy is laughing and where enemy is trying to break things in your life. பிசாசு உங்க வாழ்க்கையில சிலவற்றை இடித்து அவன் சிரிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். But prophetically today morning I command. ஆனா இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் நான் கட்டளையிடுகிறேன். 2025 2025 a table is ready for your family. உங்க குடும்பத்திற்கென்று ஒரு பந்தி ஆயத்தமாய் இருக்கிறது. Shweta, the Lord says God is blessing you. ஸ்வேதா, ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். The Lord says I'm going to prepare a great blessing in your life. உங்க வாழ்க்கையில நான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். Through you your family will tell Jesus is the real God. உங்க வாழ்க்கையை பார்த்து உங்க மூலமாய் உங்கள் குடும்பம் எல்லாம் சொல்லும் இயேசுவே மெய்யான தெய்வம். When I see the Spirit of the Lord says, நான் இதை பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், an angel of a salvation is striking your house. உங்க வீட்டை ரட்சிப்பு என்ற ஒரு தூதன் உங்கள் வீட்டிற்குள் நுழைகிறார். I see healings happening in your house. உங்க வீட்டில சில அற்புத சுகங்கள் நடக்கிறது. The Lord says people who are against will tell Jesus is only the real God. உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் சொல்வார்கள் இயேசுவே மெய்யான தெய்வம். Shweta, the Lord says God is preparing a great blessing in your life. சகோதரி ஸ்வேதா, ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிறார். Every sadness I command let it be changed into happiness in the name of Jesus. எல்லா துக்கங்களும் வேதனைகளும் சந்தோஷமாய் மாறட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். I will bring you a blessing. நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவேன். No man can break that blessing. எந்த மனிதனாலும் அந்த ஆசீர்வாதத்தை உடைக்க முடியாது. No man can stand against it in the name of Jesus. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கு விரோதமாய் எந்த மனிதனும் நிற்க முடியாது. Amen. The Lord says God loves this family. ஆண்டவர் சொல்ற இந்த குடும்பத்தை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். God is answering your prayers. உங்கள் ஜெபங்களை கர்த்தர் பதில் கொடுக்கிறார். 2025 things are changing. 2025 காரியம் மாறுதலாய் முடிகிறது. Stand strong. உறுதியா நில்லுங்க. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. 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 May God bless you. Can have கர்த்தர் you. உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. Look at your neighbors and say பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, table is ready. உங்களுக்கு என்று பந்தி ஆயத்தமா இருக்கு. Table is ready. மேஜை ஆயத்தமா இருக்குன்னு பக்கத்துல பார்த்து சொல்லுங்களே. Amen. ஆமென். When you go out, நீங்க வெளிய போகும் பொழுது somebody says what did that 19 years old boy preach? யாராச்சும் உங்களை பார்த்து கேட்பாங்க அந்த 19 வயசு பொடியன் என்ன பிரசங்கம் பண்ணா? Amen. Tell him அவங்கள பார்த்து சொல்லுங்க, table is ready. Amen. மேஜை ஆயத்தமா இருக்கு. My table is ready. என்னுடைய மேஜை ஆயத்தமா இருக்கு. Your table is ready. உங்க மேஜை ஆயத்தமா இருக்கு. Your food is ready. உங்க பந்தி ஆயத்தமா இருக்கு. Are you ready? நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? In this 2025 are you ready to go and sit on that table what the Lord has given in your life? என் அன்பு சபையே, 2025ஆம் ஆண்டு உங்கள் கரங்களிலே கர்த்தர் கொடுக்க நினைக்கிற அந்த மேஜையில பந்தியில உட்காருவதற்கு நீங்க லோதேபாரை விட்டு வெளியே வந்து ஆயத்தமா இருக்கீங்களா? The bones may be broken, உங்கள் எலும்புகள் உடைக்கப்பட்டிருக்கலாம், but his plans are never broken. ஆனால் அவருடைய திட்டங்கள் ஒரு நாளும் உடைந்தவைகள் அல்லவே. Bones may be broken, உங்கள் எலும்புகள் உடைக்கப்பட்டிருக்கலாம், but his table is never broken. ஆனால் அவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின மேஜையோ பந்தியோ ஒரு நாளும் உடைந்தது அல்ல. He will surely bless you. நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. ஆமென். When I was just praying, the Spirit of the Lord says, ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். when I see here many mothers praying for their children, அநேக தாய்மார்கள் குழந்தைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. many grandparents praying for their children. அநேக தாத்தா பாட்டிகள் பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க. Amen. The Lord said, don't worry. ஆண்டவர் சொல்றார், கவலைப்படாதீங்க. For your children I will prepare a table. உங்க பிள்ளைகளுக்கு நான் ஒரு பந்தி For your ஆயத்தப்படுத்துவேன். children I will prepare a table. உன் பிள்ளைகளுக்கு என்று நான் ஒரு பந்தி More ஆயத்தப்படுத்துவேன். than the table what God you got, your children will get. எல்லா பந்திக்கு மேல நீ பெறாதத உன் பிள்ளைகள் பெறுவாங்க. Samuel, Jonathan could not stand in front of David. சாமுவேலும் யோனத்தானும் தாவீதுக்கு முன்பாக நிற்க முடியாது. Saul and David could not stand in front. Saul and Jonathan could not stand in front of David. சவுலும் யோனத்தானும் தாவீதுக்கு முன்பாக நிற்க முடியல. But Mephibosheth every day he could sit on the same table of the king of Israel. இஸ்ரவேலுடைய ராஜாவாகிய தாவீதுக்கு முன்பாக முடவனாய் இருந்த மேவிபோசேத் அனுதினமும் பந்தியிலே உட்கார்ந்து சாப்பிட்டார். I prophetically say, நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், what and all blessings you did not get, I command, let the table get ready in your generation's life. நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற சில ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். 2025 கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. ஆமென். Well, look at your neighbors and say, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, table is ready. பந்தி ஆயத்தமா இருக்கு. Are you ready? நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? Amen. Are you ready? நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? Amen. In that table அந்த மேஜையில David is sitting.
தாவீது உட்கார்ந்திருக்கிறார். I mean, David's handsome sons are sitting. தாவீதுடைய அழகான குமாரர்கள் இருக்கிறார்கள். All are king. எல்லாரும் ராஜ பரம்பரைங்க. But this crippled man. ஆனா இந்த முடவன், I mean, this crippled man. இந்த முடவன், Many times I think, what worthy was I? நான் அநேக நேரத்தில் நினைச்சிருக்கேன், நான் எதற்கு தகுதி உள்ளவன்? I mean, you are not a worthy. நீங்க தகுதி உள்ளவர்கள் அல்ல. He is the one who made us worthy. உங்களை தகுதி படுத்துகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். Amen. There was no chance of comeback in Mephibosheth's life. மேவிபோசேத்துடைய வாழ்க்கையில் அவன் மீண்டும் கட்டப்படுவான் என்பதற்கு அறிகுறியே இல்ல. But if the story writer is God, ஆனா உங்க வாழ்க்கையின் கதையின் ஆசிரியர் தேவன். I mean, if God writes it, ஆண்டவர் உங்கள் கதையை எழுதுவார் என்றார். don't worry. கவலைப்படாதீங்க. He is not only Alpha. அவர் அல்பா மாத்திரம் அல்ல. He is Omega also. அவர் ஒமேகாவாகிய முடிவுமாய் இருக்கிறார். He is beginning and he knows the end. அவர் துவங்குகிறவர், உங்கள் முடிவையும் அவர் அறிந்திருக்கிறார். Amen. Amen. The Spirit of the Lord says, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், Elimeji church, எலிமேஜி சபையே, table is ready. பந்தி ஆயத்தமா இருக்கு. You are not going, you may be broken, நீங்க உடைக்கப்பட்டிருக்கலாம், but God will make you sit in front of the kings. ஆனா ராஜாக்களுக்கு முன்பாக உங்களை உட்கார வைப்பார். Amen. Last night I was preaching there and one prophetic word I said. நேற்று இரவு நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு தீர்க்கமான வார்த்தையை சொல்ல வைத்தார் ஆண்டவர். 2025 church will give birth to many people. அநேக எழுப்புதல், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், ஊழியர்களை பிறப்பிக்கிற சபையாய் இருக்கும். Amen. Amen. And one more word I say. இன்னொரு வார்த்தையை சொன்னேன். 2020 one more word I say now. இப்போ இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறேன். 2025 The Lord says, I see many new children coming up in this church. The Lord says, God is blessing the people who don't have children. God is opening the womb, giving them a new generation where table is ready. மலட்டு கர்ப்பமாய் இருக்கிற தாயாருடைய வயிற்றை கர்த்தர் தொட்டு அவர்களுக்கு பிள்ளையை கொடுத்து இந்த சபையில அநேக புதிய சந்ததிகளை அடுத்த ஆண்டு பிறக்க செய்கிறார். God is bringing a new generation. புதிய தலைமுறைகளை கர்த்தர் எழுப்புகிறார். Amen. Amen. And I believe in that generation let your children also be. நான் விசுவாசிக்கிறேன், அந்த தலைமுறையில உங்களுடைய பிள்ளைகளும் நிற்பார்களாக. Are you ready? நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? Can you look at your neighbors and say table is ready? பக்கத்துல பார்த்து உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்க மேஜை, உங்க பந்தி ஆயத்தமா இருக்கு. Your table is ready. உங்க பந்தி ஆயத்தமா இருக்கு. Are you ready? நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? Amen. When you stand in the place where God does not want you to stand, தேவன் நீங்க இருக்க கூடாதுன்னு நினைக்கிற இடத்துல நீங்க நின்னீங்கன்னா you will be as a crippled man. நீங்க முடவனா தான் காணப்படுவீங்க. But when you sit where God wants you to sit, ஆனா தேவன் நீங்கள் உட்கார வேண்டும் என்று நினைக்கிற இடத்தில் உட்கார்ந்தால் no man will tell you you are a crippled. நீங்கள் முடவனா இருக்கிறீர்கள், இயலாமையில் இருக்கிறீர்கள், தரித்திரத்தில் இருக்கிறீர்கள் ஒருவரும் சொல்ல முடியாது. Because you will be as a king. ஏனென்றால் நீங்கள் ராஜாவோடு உட்கார்ந்து ராஜாவாகவே இருப்பீர்கள். That is what, when you stand with a king, you are a king. அதனால தான் நீங்க ராஜாவோடு நிற்கும் பொழுது நீங்கள் ஒரு ராஜா. Amen. I am holy because he is holy. நான் பரிசுத்தவனாய் இருக்கிறேன் ஏனென்றால் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். I am strong because he is strong. அவர் பலனுள்ளவராய் இருக்கிறதுனால நானும் பலனுள்ளவனாய் இருப்பேன். I am rich because he is rich. அவர் ஐஸ்வரியவானாய் இருக்கிறதுனால நானும் ஐஸ்வரியவானாய் இருப்பேன். It is not because of me, it is because of I am sitting with my king. என்னுடைய திராணியோ என்னுடைய திறமையோ இல்ல, நான் ராஜாவோடு உட்கார்ந்து இருக்கிறதே காரணம். Amen. Amen. The Lord says, I see many children. அநேக பிள்ளைகளை பார்க்கிறேன். Amen. I see this name Judith. Judith. Anybody here with that boy or that small baby? Judith என்ற குழந்தையோ சிறு பிள்ளையோ இருக்கிறீங்களா? Judith. Amen. Judith. Please come. And second, Josiah. இரண்டாவது Josiah. Josiah. Anybody here with that? I'm going to prophesy. பிள்ளைகள். I'm just going to prophesy to the next generation. அடுத்த தலைமுறைக்கு நான் தீர்க்கமாய் சொல்ல விரும்புகிறேன். Anybody here connected with this name Josiah? Josiah ன்னு பிள்ளை யாருக்காச்சும் தெரியுமா? Yes. Come forward. Come forward. Come Oh, forward. I want to pray for this church. Church, can you all just close your eyes and start to pray? கண்களை மூடி ஆவியிலே நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிங்க. அடுத்த தலைமுறைகளை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். I mean, another 5 minutes we are going to finish. இன்னும் 5 நிமிஷத்துல முடிக்க போறோம். I mean, the Spirit of the Lord says, just come forward. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். I mean, God is blessing your house. உங்க வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். This generation இந்த தலைமுறை will stand for the Lord. தேவனுக்காக நிற்கும். The Lord says a generation will stand for the Lord. தேவனுக்காக நிற்கிற ஒரு சந்ததி. I mean, the Spirit of the Lord says, பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். I mean, Prophet Elijah went to that house. தீர்க்கதரிசியாக எலியா அந்த வீட்டுக்கு போறான். I mean, for the son he told, hey woman, you will have
your wheat and oil will never finish until the rain come. அந்த வீட்டை பார்த்து சாரி பார்த்து விதவையை பார்த்து சொல்ல அடுத்த மழை வர வரைக்கும் வீட்ல எண்ணெயும் மாவும் குறையாது. The Lord says, for your daughter I will change things in your house. உங்க மகளுக்காகவே சில சூழ்நிலைகளை கர்த்தர் உங்க வீட்ல மாற்றுகிறார். The Lord says, I am the God of your house. உங்க வீட்ல நானே தலைவனா இருக்கிறேன். The Lord says, don't worry. ஆண்டவர் சொல்லுகிறார் கவலைப்படாதீங்க. Stand strong உறுதியா நில்லுங்க. and see the way God prepares for you. உங்களுக்கு என்று ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிறத பார்க்க போறீங்க. Amen. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Get ready. ஆயத்தமா இருங்க. His plans are different. அவருடைய திட்டங்கள் வித்தியாசமானது. I see the Lord says God is preparing new ways in your life. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சில புதிய வழிகளை அவர் ஆயத்தம் I பண்ணுகிறார். see you telling, amen, I see you teaching to many people. அநேகருக்கு நீங்க போதிக்கிறத நான் பார்க்கிறேன். Amen. The Spirit of the Lord says, I see you are a blessing to many people. அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறத நான் And பார்க்கிறேன். I will be your God. நான் உன்னுடைய தேவனாய் இருப்பேன். No man can stand against you. No weapon will prosper against your house எந்த because your house belongs to God Himself. உங்க வீடு கர்த்தருக்கு பொருத்தமான கர்த்தருக்கு உரிய வீடா இருக்கிறதால எந்த மனிதனும் பிசாசும் உங்களுக்கு விரோதமா நிற்பதில்லை. Get ready. May God bless you. ஆயத்தமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. I just pray for you. Amen. Who is Josiah? ஜோஷாயா யாரு? பையன். His son. Amen. The Spirit of the Lord says. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? And I'm just praying for your family. நான் உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். And I see Josiah. ஜோஷாயா How it came from Abraham to Isaac. எப்படி ஆபிரகாம்ட்ட இருந்து ஈசாக்குக்கு வந்ததோ I see Isaac. ஐசக் Josiah Isaac. ஐசக் Amen. கரங்களை தட்டி Josiah ஆண்டவருக்கு Isaac. That's what the Lord says. Josiah Isaac. அதே தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஜோஷாயா ஐசக். But the Lord says, கர்த்தர் சொல்லுகிறார். get ready. ஆயத்தமா இருங்க. No plans upon him. அவன் மேல எந்த ஒரு திட்டம் இல்ல. பிசாசு திட்டம் இல்ல. Amen. No, you don't plan anything about him. அவங்க பிள்ளையை குறித்து நீங்க எது திட்டம் பண்ணாதீங்க. Amen. Heaven has already planned mighty things of your family. உங்க குடும்பத்திற்கு ஆண்டவர் மகிமையான திட்டங்களை ஏற்கனவே தீட்டி இருக்கிறார். The Spirit of the Lord says, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். every enemy which is waiting for your failure, உங்க தோல்விக்காக காத்திருக்கிற எல்லா சத்துருக்கள் they will just keep on waiting. பிசாசு காத்துக்கொண்டே தான் இருப்பான். Because you will never go down where the Lord is there. The house of David grew stronger and stronger, stronger and stronger. Lord says Josiah's house will grow stronger in the name of Jesus. நீங்கள் விழுந்து போகணும் தோற்று போகணும் என்று நினைக்கிறவர்கள் காத்துக்கொண்டே தான் இருப்பார்கள். ஏனென்றால் நீங்க தோற்று போவதில்லை. ஏன் கர்த்தர் ஜோஷாயாவின் தேவனானவர் அவனோடு கூட இருக்கிறனால அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து உங்கள் தலையை உயர்த்துவார். When the Spirit of the Lord says, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். God is going to start something own in your life. உங்களுக்கு சொந்தமாக சில காரியத்தை ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். I will make it enlarge. நான் அதை விஸ்தாரப்படுத்துவேன். The Lord says you will build many things. அநேக காரியங்களை நீங்க கட்டுவீங்க. The Lord says I am your builder. நானே உன்னுடைய கட்டுகிறவர். And you will build many things through me. அநேக காரியங்கள் என் மூலமாய் நீ கட்டுவாய். Don't worry. கவலைப்படாதீங்க. My hand is upon you. என் கரம் உன் மேல் இருக்கிறது. And my hand is a hand of success. என்னுடைய கரம் ஜெயத்தை கொடுக்கிற கரம். That success hand will never leave you. அந்த ஜெயத்தை கொடுக்கிற என்னுடைய கரம் உன்னை விட்டு எடுக்கப்படாது. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Well, how many of you are happy? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? If you are happy, can you just clap your hands and thank God? நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா இருக்கிறவங்க. Amen. வாசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். சொல்லுங்க யெகோவா யெகோவா. எல்லாரும் எழும்பி நின்று பாடுமா. மீண்டும் கட்டுகிறீரோ யெகோவா சபையோ ஆளுகை என்னை ஆளுகை யெகோவா ஓசேனோ யெகோவா ஓசே. சொல்லுங்க என்னை மீண்டும் கட்டுகிறீர். ஓ யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. என்னை தள்ளாமல் சேர்த்துக்கான். உங்கள் சத்தத்தை உயர்த்தி நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லை. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொள்வீரே. Today morning I prophetically say. இன்று காலையில நான் தீர்க்கமா சொல்றேன். Can you just catch your neighbor's hand? பக்கத்துல இருக்கவங்க கரங்களை பிடிச்சுக்கோங்க. Amen. Catch your neighbor's hand. பக்கத்துல இருக்க கரங்களை பிடிங்க. Amen. 2025. 2025. We are stepping in. நாம உள்ள நுழையிறோம். But the Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், before stepping in, நீ காலடி வைக்கிறதுக்கு முன்பாக keep this word in your mind. அந்த வார்த்தையை உன் மனசுல வச்சுக்கோ. Table is ready. பந்தி ஆயத்தமா இருக்கு. Table is ready. மேஜை ஆயத்தமா இருக்கு. I don't know how enemy has broken you.
உங்களை பிசாசு எப்படி உடைச்சான்னு எனக்கு தெரியாது. But table is prepared by God. ஆனா தேவன் உங்களுக்கு என்று ஒரு பந்தியை And ஆயத்தப்படுத்துகிறார். when my God prepares something for you, ஆண்டவர் உங்களுக்கு என்று சிலவற்றை ஆயத்தம் பண்ணும் பொழுது no man can break it. எந்த மனிதனாலையும் உடைக்க முடியாது. Amen. ஆமென். Enemy can take away everything, பிசாசு எல்லாவற்றையும் எடுக்க கூடும். but he can't take away what God has given. ஆண்டவர் கொடுத்தது அவனால் எடுக்க முடியாது. Amen. What the vision, what the mission, what God has given in your life. உங்களுக்கு கொடுத்த ஊழியம், வேலை, தரிசனத்தை அவனால் எடுக்க முடியாது. I mean, I said at the 8th I started my normal schooling. I started my ministry. நான் சொன்னேன் என்னுடைய 8வது வகுப்புல படிப்பை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தேன். I still remember first person to insult me was my own worship leader. என்ன முதல் காயப்படுத்தின நபர் வந்து எங்க சபையில இருக்கிற ஒரு ஆராதனை வீரர். He said you won't grow, you will be the dumbest, you will be the biggest failure of our church. என்ன பார்த்து சொன்னார், நீ வளர மாட்டே, இந்த சபைக்கு நீதான் ஒரு மிகப்பெரிய தோல்வியா இருப்பேன்னு சொன்னார். Amen. I did not say anything. நான் எதுமே சொல்லல. Amen. God prepared a table for me. எனக்கென்று கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார். Just small testimony. ஒரு சின்ன சாட்சி. Last 10 months, கடந்த 10 மாதங்கள் God has taken me to 8 different nations. 8 வித்தியாசமான தேசங்களுக்கு கர்த்தர் என்னை கூட்டிட்டு போனார். Amen. Is it possible? இது சாத்தியமா? It is possible when God prepares a table for you. உங்களுக்கென்று ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தின தேவனாலே இவைகள் கூடும். Forget about the broken things. உடைந்து போனதை மறந்துடுங்க. Amen. If you have broken testimony, don't worry. உங்களுக்கு உடைக்கப்பட்ட சாட்சிகள் இருக்கா? கவலைப்படாதீங்க. Take it and go. எடுத்துட்டு போங்க. Table will cover everything. உங்க வாழ்க்கையில நீங்கள் பட்ட அவமானத்தை அந்த மேஜை மூடி போடும். Amen. Amen. Today morning I say, இன்றைக்கு காலையில நான் சொல்றேன், that table is Jesus. அந்த மேஜை ஆண்டவராகிய இயேசு That கிறிஸ்து. is Jesus himself. அதுதான் இயேசு. LMAG Church, ஏலிம் ஏஜி சபையே, this last 1 year, இந்த கடந்த ஒரு ஆண்டு you have heard many things about Jesus. அநேக காரியங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. But today, last Sunday of 2024, இந்த 2024ஆம் ஆண்டு கடைசி 53வது ஞாயிற்றுக்கிழமையில any youngsters, அநேக வாலிபர்கள், any people ஏதோ ஜனங்கள் who have still not accepted Jesus, இயேசுவை இன்று வரைக்கும் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளலைனா, I mean, today is your day. இன்றைக்கு உங்களுடைய நாள். Don't wait till the age come. வயசு ஆகிற வரைக்கும் காத்திருக்காதீங்க. Don't wait till the table is ready. மேஜை ஆயத்தமாகிற வரைக்கும் காத்திருக்காதீங்க. Table is already ready. மேஜை ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டு Jesus விட்டது. is ready. இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். Today morning, if you are ready to tell Jesus, I want you, he is ready to come into your life. இயேசுவே, இன்னைக்கு நீங்க எனக்கு வேணும்னு சொல்றவங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்க, இயேசு உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறார். Amen. Anybody still here who have not yet accepted Jesus? இயேசுவை இன்னும் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் ஞானஸ்நானம் எடுக்காமல் யாராச்சும் இங்க இருக்கிறீங்களா? This last Sunday, இந்த கடைசி ஞாயிறு God gives you a golden opportunity. ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். God has prepared you a golden table. ஒரு பொன்னான மேஜை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். And if you feel I need that Jesus in my life, என் வாழ்க்கையில அந்த இயேசு எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க, till now I thought my age is not there, but now you see a 19 years old boy preaching and you tell, if God can use him, why not me? இன்னும் எனக்கு வயசு வரலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த 19 வயது ஒரு வாலிபனை ஆண்டவர் பயன்படுத்த கூடுமானால் ஏன் என்னை பயன்படுத்த கூடாதுன்னு நினைங்க. Amen. ஆமென். If anybody is there in that way, அப்படிப்பட்ட சூழல்ல இயேசு எனக்கு வேணும்னு சொல்றவங்க இருக்கிறீங்களா? just raise your hands. உங்க கரங்களை உயர்த்துங்க. I just want to pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். You may be youngster, you just raise your hands where you are. I நீங்க will pray for you. வாலிபர்களா இருக்கலாம், எந்த வயதுல இருந்தாலும் சரி, கரங்களை உயர்த்துங்க, நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Amen. If you have not yet accepted, but before this last service, I accept Jesus. இதுவரைக்கும் நீங்க இயேசுவை உண்மையா சொந்தமா ஏற்றுக்கொள்ளணும், இப்பொழுது ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லுகிறவர்கள், Amen. Just raise your hands. I would like to pray for you in the நீங்க name of கரங்களை Jesus. உயர்த்துங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். Amen. Just yes. Okay. ஆமென். Lord, I pray in the name of Jesus. ஆண்டவரே, இவர்களுக்காக நான் உங்க நாமத்துல ஜெபிக்கிறேன். Lord, I prepare you. I believe you prepare a table for them. ஆண்டவரே, நான் நம்புறேன் நீங்க இவர்களுக்கு என்ற ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். Give them the boldness. ஒரு தைரியத்தை கொடுங்க. Bless them. ஆசீர்வதிங்க. Bless them. அவர்களை ஆசீர்வதிங்க. You are the table. நீங்க தான் அந்த மேஜை. You are everything for us. அவர்களுக்கும் எங்களுக்கும் நீங்களே எல்லாமானவர். Prepare good things for us. அவர்களுக்கென்று எங்களுக்கென்று நல்ல காரியத்தை In the ஆயத்தப்படுத்துங்க. name of Jesus, ask and pray. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். Amen. ஆமென். It was so happy. யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? Amen. If you are happy, just raise your hands and can you thank the Lord. ஆண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Amen. When I was just praying, நான் ஜெபிக்கிறேன். I just give one prophetic word to you. Amen. சிஸ்டர், உங்களுக்கென்று ஒரே ஒரு தீர்க்கமான வார்த்தையை Amen. சொல்றேன். I see a camera in your hand. உங்க கையில
கையில நான் கேமராவை பார்க்கிறேன். Amen. The Spirit of the Lord says, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், when God loves you, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், God knows you. ஆண்டவர் உங்களை நன்றாய் அறிந்திருக்கிறார். The Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், I don't know when I'm pronouncing perfectly or not, Dorothy. Amen. The Spirit of the Lord says, Dorothy, God has great purpose in your நான் life. சரியா அந்த உச்சரிக்கிறேனா தெரியல. டாரத்தி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். Is this name connected to you? அந்த பேர் உங்களுக்கு தெரியுமா? It's her name. அவங்க பேர் தான் டாரத்தி. Amen. அவங்களும் அமைதியா இருக்கிறாங்க, நீங்களும் அமைதியா இருக்கிறீங்க. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். Your hand, what you have, catch it. உங்க கையில என்ன இருக்கோ அதை பிடிச்சுக்கோங்க. The Lord says, it is enough. ஆண்டவர் சொல்ல அது போதும். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். And God says, God just gives me a leading to pray for a Priya. பிரியா என்ற பெயரை உடையவர்களுக்கு ஜெபிக்கும்படி ஆண்டவர் என்னை உந்தி தள்ளுகிறார். Just if you are here, raise your hands. I'd like to pray. பிரியான்னு பெயருடைய எங்க இருக்கிறீங்களா கையை உயர்த்துங்க, உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். Anybody here connected to Priya? Okay. Amen. The Lord says, God bless. You can stay. You can come forward. Amen. Before she come forward, can we all just raise our hands and நல்ல கரங்களை உயர்த்தி அவங்க முன்னாடி வர்றதுக்குள்ள கரங்களை உயர்த்தி யெகோவா சேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய். சொல்லுங்க சொல்லுங்க, யெகோவா யெகோவா சேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்யுங்க. the Lord says, ஆண்டவர் சொல்றாரு, I'm blessing your house. நான் உங்க வீட்டை ஆசீர்வதிக்கிறேன். Amen. I am doing a great miracle in your house. உங்க வீட்ல ஒரு பெரிய அற்புதங்களை நான் The செய்றேன். Lord says, I am your God. ஆண்டவர் சொல்ல, நான் உங்களுடைய தேவன், And no man can stand against it. உங்களுக்கு விரோதமாக ஒரு மனிதனாலும் நிற்க முடியாது. Amen. The Lord says, if you can meet me after the service. சர்வீஸ் முடிஞ்ச உடனே நான் சந்திக்க கூடுமானா? Amen. The sister, this Priya, meet me after the service. We are going to pray for you. ஆராதனை முடிஞ்ச உடனே நீங்க மாத்திரம் வந்து என்ன பாருங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்க God விரும்புகிறேன். has a great word for you both. உங்களுக்கு என்று கர்த்தர் வார்த்தை வைத்திருக்கிறார். But one time, can we all just raise our hands and praise God? I'm going to give it back to Pastor. ஒரு நிமிஷம் மாத்திரம் கரங்களை உயர்த்தி. Amen. Can we all just raise our hands? And I believe today night God is filling us. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு ஆண்டவர் நம்மை நிரப்புகிறார். Amen. Table is ready. மேஜை ஆயத்தமா இருக்கு. Amen. I believe God is preparing beautiful things for us. ஆண்டவர் உங்களுக்கான அழகான காரியங்களை ஆயத்தம் பண்ணுகிறார். Amen. How many of you people believe table is ready? எத்தனை பேர் நம்புறீங்க எனக்குன்னு மேஜை ஆயத்தமா இருக்கு? Sickness may be there, but my table is ready. எனக்கு வியாதி இருக்கலாம், ஆனால் எனக்கு மேஜை இருக்கு. Anything may be there, but table is ready. என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனா எனக்கு என்று ஒரு பந்தி ஆயத்தமா இருக்கு. சொல்லுங்க, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவர். சொல்லுங்க சத்தமா, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவி. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. Can we sing it with faith? விசுவாசமாய் பாடுமா? ஓ முடியாததும் முடியாததும் சாத்தியமாகுமே, சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியம். சொல்லுங்க, ஆண்டவரே நீர் வந்தால், நீர் வந்தால் 2025 is entering into your house. உங்க வீட்டுக்குள்ள 2025 உள்ள நுழையட்டும். May Jesus enter into your life. இயேசு உங்க வாழ்க்கையில வருவாராக. Let the table get ready. ஓ நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவி. சொல்லுமா, நிறைவே நிறைவே ராகாஷியான் ரமனதலரமோ ரேகமனனமோஷியா தலரா ரகமர. ஆவியில நிரம்பி நல்ல கரங்களை தட்டி
receive it, receive it. In the name of Jesus, let the table be ready. Let the table be ready. மேஜை ஆயத்தப்படுகிறது. Let the table be ready. மேஜை ஆயத்தப்படுகிறது. சரர மரியா சரர மரக சரர யாதன். ஓ ஆவியா, இன்னும் ஒரே ஒரு விசை நிறைவே 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 நிறைவே. Lord, I bless them. ஆண்டவரே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். In this last Lord, in this service, prepare a table for them. ஆண்டவரே இந்த ஆராதனையில் அவர்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தும். Lord, I believe, Lord, you have talked to many people. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நீ அநேகரோடு பேசி இருக்கிறீர். Let them accept Jesus as their table. ஆண்டவரே அவர்கள் இயேசுவை தன்னுடைய மேஜையை ஏற்றுக்கொள்ளட்டும். In the name of Jesus, ask and pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. Thank you so much, church. சபையே நன்றி. Thank you so much, Pastor, for giving me opportunity. ஆசீர்வாத நல்ல வாய்ப்பு கொடுத்ததற்காக நான் கர்த்தரை If you ஸ்தோத்திரிக்கிறேன். believe Jesus has spoke to you, clap your hands loudly and thank God. ஆண்டவர் பேசினார் என்று நம்புகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். Praise the Lord. Hallelujah. எத்தனை பேர் கர்த்தர் என்னோடு பேசினார் சொல்லுகிறவர்கள் கரங்களை வைத்து ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, எங்களோட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் இதை செய்ய போவதற்காக செய்வான்ற விசுவாசத்தோடு நல்ல கரங்களை வைத்து இயேசுவை நன்றி, எங்களோடு பேசியிருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி, உங்களுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வந்த எல்லாரோடும் கர்த்தர் இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை கூட்டத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். உங்களுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம்முடைய கூட எப்பொழுதும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தான் என்னை, தூக்கி எடுத்தான் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தார். ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், என்றென்றும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்ற வாழ்த்துவே. அக்கரையில் நான் நின்று அவரை என்ற வாழ்த்துவே. ஹல்லேலூயா.